இன்டர்நெட்ல தனியா நடந்து போற இந்த பெங்குவின் வீடியோவை நீங்க பார்க்காம இருக்கவே முடியாது இல்லையா? மத்த பெங்குவின்ஸ்லாம் ஒரு பக்கம் போக, இது மட்டும் தனியா வேறொரு திசையில போறத பார்க்கும்போது, இது ஒரு மோட்டிவேஷனோட சிம்பிள் மாதிரி நமக்கு தோணும். ஆனா, இந்த வைரல் கதைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே டார்க்கானது. வாங்க, அதோட உண்மை கதையை என்னன்னு பார்க்கலாம். யார் என்ன சொன்னாலும் சரி, ஓ வழியில நீ போ. இது மாதிரி கேப்ஷன்ஸ் கூட தான் இந்த வீடியோவை நம்ம திரும்ப திரும்ப பார்த்திருப்போம். கூட்டத்தோட போகாம தனியா தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குற ஒரு ஹீரோவா தான் இந்த பெண்குவன் பார்க்கப்பட்டது. நாம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தனிச்சு நிக்கணுங்கிற ஆசையோட ஒரு உருவமா இது தெரிஞ்சது. ஆனா ஒரு நிமிஷம், அது உண்மையில எங்க தான் போயிட்டு இருந்துச்சு? இந்த ஒரு கேள்விதான் நாம எல்லாரும் நம்புன இந்த இன்ஸ்பிரேஷனல் கதையே அப்படியே தலைகீழா மாத்தப் போகுது. அது புதுசா ஒரு பாதையை தேடி போச்சா, இல்ல வேற ஏதாவது நடந்ததா? சரி, முதல்ல இந்த பெங்குவின் எப்படி இவ்ளோ பெரிய ஒரு வைரல் ஐகான் ஆச்சுன்னு பாப்போம். கோடிக்கணக்கான மக்கள் பார்த்ததா நினைச்ச அந்த பயணம் அது என்ன? இன்டர்நெட்ல இது ஒரு சாதாரண பறவை இல்ல. இது ஒரு உண்மையான ஹீரோ, ஒரு மோட்டிவேஷனோட சின்னம். மத்த எல்லா பெங்குவினும் ஒரு பக்கம் போகும்போது இது மட்டும் தைரியமா திரும்பி உணவுக்காக கடலை நோக்கி போறதா நாம எல்லாரும் நம்பணும். இதுதான் நாம எல்லாரும் பார்க்க ஆசைப்பட்ட கதை. ஆனா இந்த ஊக்கமளிக்கிற கதைக்கு பின்னாடி ஒரு இருண்ட மறுபக்கம் இருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சோகமான யதார்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கேதான் மொத்த கதையுமே தலைகீழா மாறுது. நாம என்ன நம்பணும், அந்த பெங்குவின் சாப்பாட்டுக்காக கடலை நோக்கி போகுதுன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது கடலை நோக்கி போல. அதுக்கு நேர் எதிர் திசையில இருந்த பனி படர்ந்த மலைகளை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு வாழ்க்கையை தேடின பயணம் இல்ல, ஒரு நிச்சயமான மரணத்தை நோக்கிய பயணம். நிச்சயமான மரணம். இத நான் சொல்லல. இந்த வீடியோ எடுத்த அந்த ஃபிலிம் க்ரூ பயன்படுத்தின வார்த்தை இது. ஏன்னா அந்த பெண்குயின் போயிட்டு இருந்த மலைகள்ல சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிறது மரணத்தை தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு பரந்த வெறுமையான பனிவெளி. அங்க போனா திரும்பி வர்றதுக்கு வழியே இல்ல. இந்த சோகமான சம்பவத்தை நேர்ல பாத்துட்டு இருந்த அந்த படக்குழுவினர் என்ன செஞ்சாங்க? அவங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில மாட்டிட்டாங்க. அத பத்தி பாப்போம். இத கேட்டோடனே நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஏன் அந்த ஃபிலிம் க்ரூ அதை காப்பாத்தல? ஒரு உயிர் சாக போகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க? பாருங்க, அவங்க ஒன்னும் இரக்கமில்லாதவங்க இல்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு உண்மை நல்லா தெரிஞ்சிருந்தது. இதுல தலையிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. ஒருவேளை அவங்க அந்த பெண்குயினை எப்படியோ புடிச்சு மறுபடியும் அதோட கூட்டத்துக்கிட்டு கொண்டு போய் விட்டாலும் கூட அது என்ன பண்ணும் தெரியுமா? உடனே திரும்பி மறுபடியும் அதே மரண பாதையில தான் நடக்க ஆரம்பிக்கும். அதோட பயணம் அந்த சூனியத்தை நோக்கி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த படக்குழுவினர் சொன்ன இந்த ஒரு வரி அந்த சூழ்நிலையோட விரக்திய அப்படியே நமக்கு காட்டுது. நாங்க அதை இழுத்துட்டு போய் கூட்டத்துல விட்டாலும் அது திரும்பவும் அதே சூனியத்தை நோக்கிதான் நடந்து போகும். அதோட விதி அப்பவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. கடைசியா இவ்ளோ சுகமான ஒரு கதை எப்படி இன்னைக்கும் ஒரு நம்பிக்கையோட சின்னமா இருக்குங்கிற அந்த ஆச்சரியமான முரண்பாட்டை பத்தி பார்க்கலாம். உண்மை என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா இன்டர்நெட் இந்த பெங்குவினை முழுசா காதலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரு வைரல் சென்சேஷன், ஒரு நீங்காத அடையாளமா மாறிடுச்சு. இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய முரண்பாடு. அந்த பெங்குவின் இவ்ளோ ஃபேமஸ் ஆனது அது உயிர் பிழைத்ததால் இல்ல. ஒருவேளை அதோட அந்த சோகமான முடிவுதான் அதை இன்னிக்கும் மக்கள் மனசுல வச்சிருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். இயற்கை ஒரு முடிவா பாக்குற ஒரு விஷயத்த நாம ஏன் ஒரு ஹீரோவோட பயணமா பாக்குறோம்? ஒருவேளை எந்த ஒரு துயரத்திலையும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ற நம்மளோட மனித இயல்புதான் இதுக்கு காரணமா இருக்குமோ? சிந்திச்சு பாருங்க.